ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காரில் இன்டீரியரில் இருக்க ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் எதுக்காக இருக்குன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் காருக்குள்ளே வரும்போது இந்த ஸ்விட்சஸ்லாம் எதுக்கு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எனக்கே ஆச்சு. அதனால தான் யாருக்காச்சும் யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். யாராச்சும் நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, இல்லை கார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ரைட் சைடில் கீழே இப்படி ஒரு லிவர் மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க பானட் ஓப்பன் பண்ணுற லிவர். இது நீங்கள் வலிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க பானட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்கும், ஃபியூல் சிம்பிள் போட்டு. இந்த சிம்பிள் போட்ட லிவர் எதுக்குன்னா, இதை நீங்கள் இது ஓப்பன் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பேக்கில் ஃபியூலுக்கு மேலே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம். சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு சில காரில் டிஃபர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது சீட்டை பேக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் இதில் மாற்றிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, மேலே தூக்க சீட் ஹைட் ஏறும், கீழே இறக்க ஹைட்டு குறையும். அதே மாதிரி இதை அழுத்திட்டு நீங்கள் சாஞ்சிங்கன்னா எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு சீட்டு சாயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டர். இது எதுக்குன்னா இன்ஜினை ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பிரேக்கு, இது வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா கிளச்சு, இது கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை ஏபிசின்னு சொல்லுவோம். இந்த ரைட் சைடு காலை பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டருக்கும் பிரேக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்காரணத்துக்கு கொண்டும் கிளச்சுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் காலை பார்த்தீங்கன்னா கிளச்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்காரணத்துக்கு கொண்டும் பிரேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அட் அ டைமில் நீங்கள் ஆக்சிலேட்டரும் கொடுக்கக்கூடாது, பிரேக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா பிரேக் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த காலை ரெண்டுத்துக்கும் மாற்றி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எக்காரணத்துக்கு கொண்டும் லெஃப்ட் கால் பிரேக்குக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு டிரைவிங் கிளாஸ் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு சீட்டுக்கு, டிரைவர் சீட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லிவர் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹேண்ட் பிரேக். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இப்போ வண்டியை நம்ம பார்க் பண்ணிட்டு போகிறோன்னா எப்பவுமே காலில் பிரேக் அடிச்சுட்டே இருக்க முடியாது. அதுக்காக தான் மெக்கானிக்கலாக ஒரு பிரேக்கை ரெடி பண்ணியிருப்போம். அதுதான் ஹேண்ட் பிரேக். இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே இழுத்து விட்டோம்னா இது வந்துட்டு பேக் வீலை மட்டும் லாக் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல். இது வந்து எலக்ட்ரிக்கலும் கிடையாது, ஹைட்ராலிக்கும் கிடையாது. இதுலேருந்து ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபிள் போய் பேக் வீலை பிடிச்சி இழுக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் தான். இது வந்துட்டு வண்டி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இது ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்கிறோம். இது வண்டி நிற்கும் போது கண்டிப்பாக இழுத்து மேலே விடணும். மேலே இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிரேக் இதில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் எல்லாம் டர்ன்னு இழுப்பாங்க. அந்த மாதிரி இழுக்காதீங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே இழுத்து இப்படி விட்டுருங்க. இப்படி விட்டால் லைஃப் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கியர் லிவர். இது எதுக்குன்னா கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வண்டியில் ஒரு மாதிரி இருக்கும். டீசல் இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா கியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு, ஃப்ரண்ட்டு 6, ஒரு ரிவர்ஸு. இது எப்படி போடணுன்னா அதிலே போட்டிருப்பாங்க சிம்பிள். ஃபஸ்ட்டு எப்படி போடணுன்னா லைட்டாக இப்போ இது வண்டி பாருங்கள், இது நியூட்ரல் இருக்குது. நியூட்ரல் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா நியூட்ரல்னு தெரியும். இப்போ லெஃப்ட்டு திருப்பி ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு, அப்படியே இழுத்து அப்படியே லெஃப்ட்டு செகண்டு விட்டு அப்படி விட்டிங்கன்னா சென்டராக வந்துடும். இப்படி போட்டால் தேர்டு, அப்படியே இழுத்து கை எதுவுமே பண்ண தேவை, அப்படியே போட்டால் ஃபோர்த்து, திருப்பி விட்டு நியூட்ரலு, இப்படி ரைட்டில் தள்ளி ஃப்ரண்ட்டில் போட்டால் 5த்து, அப்படியே ரைட்டில் இழுத்து இப்படி போட்டால் 6த்து. வண்டி நிற்கிறதால கீழே விழல. ரிவர்ஸ் போனோன்னா மட்டும் இந்த வண்டியில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும். எல்லா வண்டியிலும் வராது, ஒரு சில வண்டியில் வரும். இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளி இப்படி போகணும் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஓகே, கியரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டேரிங் வீல். இதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ கார்லலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் வருது. காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகாது, ஹைட்ராலிக்கில் ஒர்க் ஆகுது. ஐ மீன் நம்ம மெக்கானிக்கலாக கொடுக்குற பவரை அது மோட்டர் மூலமாக ஹைட்ராலிக்காக சேஞ்ச் பண்ணிக்குது. சாதா ஸ்டேரிங்கும் இருக்குது. உங்கள் சாதா ஸ்டேரிங் வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், என் டாடா ஏஸில் எடுத்து போடுறேன். அது வந்து நிற்கும் போதே ரொட்டேட் பண்ணலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் தான். இது மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்ஜின் சுற்றும் போது தான் நம்மளுக்கு பம்பு வேலை செய்யும். பம்பு வேலை செஞ்சால் தான் பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகும். ஸோ பவர் ஸ்டேரிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ கிளியராக இருக்கீங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் சுவிட்ச். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம நைட்டில் ஓட்டும் போது லைட் சுவிட்ச் தான் நம்மளுக்கு லைட் எப்படி போடணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்துட்டு ஆஃபில் இருக்குது. இந்த ஆரோ மார்க் தான் இண்டிகேஷன், ஓகேங்களா, ஆஃபில் இருக்குது. இதுவே நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா இதுக்கு நேராக வரும்போது ஆட்டோமேட்டிக், ஏன்னா இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் லைட் கண்ட்ரோல் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா இருட்டாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி லைட் ஆன் பண்ணிவிடும், ஓகேங்களா. இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வச்சிங்கன்னா நைட்டில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். இது என்னன்னா அந்த சின்னதாக ஒரு லைட் எரியும் பார்த்தீங்களா, அதுதான். இது வந்து எதுக்கு இண்டிகேட் பண்ணோன்னா நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகும்போது உங்கள் வண்டி இருக்குன்னு தெரியணும். இப்போ நைட்டில் எங்கன்னா விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டி அங்கே இருக்குன்னு தெரியறதுக்காக பார்க்கிங். அதுக்கு அடுத்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட்லைட் கண்ட்ரோல். இதை இங்கே வச்சுட்டிங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆகிடும். இது மேனுவலாக போகிறது, ஆட்டோமேட்டிக் இல்லாமல், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட். இந்த ஃபாக் லைட்டு இது ஆஃபில் இருக்குது. இது ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா ஆன் ஆகிடும், புரிஞ்சிடுச்சுங்களா. அப்புறம் லோ பீம் ஹை பீம் எப்படி பண்ணணும்னா இப்படி லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே தள்ளினீங்களா இது ஹை பீமு, இப்படி மேலே தள்ளிங்கன்னா லோ பீம், புரியுதுங்களா. லிவர் மேலே கீழே தள்ள முடியும். அதுக்கப்புறம் ரன்னிங்கில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் லைட்டு போட்டு காட்டுவாங்க அர்ஜென்ட்டாக வரணுன்ட்டு. அது எப்படி போனோம்னா பாசிங் லைட்டுன்னு சொல்லுவோம். லிவர் எப்படி மேலே தூக்குனீங்கனாலே லைட் எரிய ஆரம்பிக்கும். இது இப்படி மேலே தூக்கணும், இதுதான் பாசிங் லைட்டு சொல்லுவோம். இது போட்டிங்கன்னா ஹை பீம் லைட்டு நல்லா தூரமாக அடிச்சு காட்டும், ஓகேங்களா. நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டே இருந்தால் எரிஞ்சிட்டே இருக்கும், விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர். இப்படி ரைட்டில் இழுத்திங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், புரிஞ்சிருச்சுங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வைப்பர் கண்ட்ரோல். இது எல்லாருக்குமே பெரிய டவுட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கச்சாமச்சான்னு போட்டிருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் இதை போட்டு காட்டல, ஏன்னா நிற்கும் போது வைப்பர் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிளாஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துடும். கண்ணாடியில் வந்துட்டு மழை பெய்யும் போது மாதிரி தான் வைப்பர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இதை நான் எப்படி போட்டிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஆஃபு, இது வந்து மிஸ்ட்டு. அதாவது இதை ரொட்டேட் பண்ணுறதை விட இப்படி நீங்கள் லிவரே தள்ளணும். லிவர் இப்படி தள்ளும் போது மிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. மிஸ்ட்டுனா ஒரே ஒரு வாட்டி, இப்போ நீங்கள் என்ன பனி மாதிரி இருக்குன்னா ஒரே ஒரு வாட்டி வைப்பர் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும், எதுவுமே ஆகாது. அப்புறம் லிவர் இப்படி இழுக்கணும், கீழே இழுக்கும் போது ஆஃப், இது ஆஃபு, அதுக்கப்புறம் ஸ்லோவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவு, அதுக்கப்புறம் ஹை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக வைப்பர் சுற்றும், ஓகேங்களா. அதே லிவரை இப்படி மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே அடிக்கும் கண்ணாடியில், அந்த தண்ணி அடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலை பற்றி பார்ப்போம். சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீடோமீட்டர். இது எதுனா நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறீங்க அப்படின்றத காட்டுறது. இதுதான் ஸ்பீட் இண்டிகேஷன் சொல்லுவோம். அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் 100ல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா 1 மணி நேரத்தில் உங்களால் 100 கிலோமீட்டர்ஸை கிராஸ் பண்ண முடியும். அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர். இது எது இண்டிகேட் பண்ணோன்னா இன்ஜின் எவ்வளோ ரெவல்யூஷனில் சுற்றுது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இன்ட்டு 1000 RPM அப்படின்ட்டு. அதாவது 1னா இன்ட்டு 1000 பண்ணிக்கணும். அப்படின்னா 1000 RPM. RPMனா ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு இன்ஜின் எத்தனை வாட்டி சுற்றுது அப்படின்றது. ஐடியலாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8000 RPMல சுற்றும் ஸ்லோ ஸ்பீடில். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க இன்ஜின் வந்து ஸ்பீட் ஏறிட்டே இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது MID டிஸ்பிளே. இது எதுக்குன்னா வண்டியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படி இப்படின்னுட்டு. நான் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி இந்த MID டிஸ்பிளேயும் RPM மீட்டரையும் தெளிவாக காட்டுறேன். வீடியோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா சைட் மிரர் கண்ட்ரோல். சைட் மிரர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பட்டன் உங்களதில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது இப்படி ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை அழுத்தி விட்டிங்கன்னா அன்ஃபோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மிரருக்கு உள்ளே இருக்க மிரரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரைட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க பட்டனு. நான் ரைட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாய்ஸ்டிக் மாதிரி தான். ரைட்டில் திரும்பினா ரைட்டில் போகும், லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் போகும். மேலே வேணும்னா லைட்டாக அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு மிரரும், ஓகேங்களா. இது வந்து டோரு, லாக்கு, அன்லாக்கு. இப்போ இருக்க வண்டியில் எல்லாமே 20 கிலோமீட்டர்ஸ் மேலே கிராஸ் பண்ணிங்களால ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து லாக் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மிரர் கண்ட்ரோல். மிரர் இந்த சென்ஸ் அந்த கிளாஸ் கண்ட்ரோல், அப் அண்ட் டவுனு. இது வந்து பேக்கு, இது வந்து சென்ட்ரல் லாக், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து சென்ட்ரல் மிரரு. இது ஆட்டோ டிம்மிங் கிடையாது, மேனுவலாக தான் பண்ணணும். இது பண்ணிங்கன்னா நைட்டில் வந்துட்டு லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போயிடும், ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் டாப் லைட்டுன்னு சொல்லுவோம். இது இப்படி அழுத்தினாலும் ஆன் ஆகும். இந்த பட்டனை வந்து சென்டராக இப்படி தள்ளிங்கனாலும் ஆன் ஆகிடும். இப்படி சென்டராக வச்சிங்கன்னா
டோர் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் லைட் எரியும். உள்ள டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இது சன்ரூஃப். இது பிடிச்சி இது இழுத்திங்கன்னா சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டியரிங்கில் இருக்க கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம். இது ஃபுல்லாமே இந்த செட்டோட கண்ட்ரோலு. என்னென்னா அதில் இருக்க மோடு, இது வந்து இன்னொரு சேனல் சேஞ்ச் பண்ணுறது. இது மேலே தூக்கிங்கன்னா சேனல் சேஞ்ச் ஆகும், கீழே இருக்குன்னா சேனல் கம்மியாகும். இது வந்து வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து கால் அட்டன் பண்ணலாம், கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணிக்கலாம், பேசுகிறதுக்காக வாய்ஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? இது ரைட்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். எதுக்காகனா க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது எதுக்குன்னா, நீங்கள் இப்போது ஒரு ஹைவேஸில் போகிறீங்க, 100 km ஸ்பீட் போகிறீங்கன்னா உங்களால் ரொம்ப நேரம் ஆக்சிலேட்டர் கால் வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக அதை ஈஸியாக எடுத்துறதுக்காக தான் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 100 km போகும்போது செட் பண்ணிட்டீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீட் வேணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே 100 km ஸ்பீடில் போகும். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பண்ணியே போடுறேன். இது எப்படி கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடலில் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகிடும். பிரேக்கில் காலை வச்சாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடை அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி. அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ஏசி ஆன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆஃப். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி ஆஃப் ஆகிடும். இந்த பட்டன் எதுக்குன்னா காலாண்ட உங்களுக்கு ப்ளோயர் மூலமாக காற்றடிக்கும். ஓகேங்களா? இது டிஸ்பிளே மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசிஆர் நான் ஏசி. அதாவது ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசி ஆஃப் ஆகிடும். வெறும் ப்ளோயர்லேருந்து காற்று மட்டும்தான் வரும். திருப்பி நீங்கள் இதை அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஏசி, அதாவது கூலிங்கான ஏர் வரும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்க காற்றை திருப்பி வந்து ரீசர்க்குலேட் பண்ணும். இதனால் உங்களுக்கு கூலிங் வந்து அதிகமாகும். அதாவது உள்ளே ஆல்ரெடி கூலிங்கான ஏர் இருக்கும், அதையே வந்து திருப்பி இது பண்ணிகிட்டே இருக்கும், சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஏரை வெளியேருந்து எடுத்துகிட்டு வரும் ஏசி இது பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கூலிங் அந்த சீக்கிரம் நடக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டீஃபாகர். ஃப்ரண்ட் டீஃபாகர், ரியர் டீஃபாகர். இது அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட்டில் கண்ணாடி பக்கத்தில் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ்லேருந்து உங்களுக்கு காற்று வரும். இது எதுக்காகனா, பனி டைமில் கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்த்து போயிடும். அந்த வேர்த்து போகிறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் டீஃபாகர், ரியர் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்பரேச்சரை அதிகமாக வைக்கணும். ஹீட்டர் போடணும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நீங்கள் வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டான ஏர் வரும். கண்ணாடி வேர்க்காமல் தவிர்த்தலாம். கடைசியாக இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹாரன். இது நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். இதுதான் ஹாரன். ஓகேங்களா? இங்கே ஒன்று சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளாஷர் லைட். அதாவது இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் 4 இண்டிகேட்டரும் விட்டு விட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு வண்டியோட எஃப்எம் செட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச்சு. அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக ஓட்டுறீங்கன்னா ஹெட்லைட் வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கும். சப்போஸ் இப்போ வண்டியில் லோடு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா பின்னாடி அழுத்திக்கும், ஃப்ரண்ட்டு தூக்கிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு மேலே தூக்கி அடிக்கும். அந்த டைமில் ஹெட்லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லெவலில் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அடிக்கணுமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் நாபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்ஜின் க்ளோ லைட்டு எரியாமல் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக டீசல் இன்ஜினில் ஹீட் பண்ணுறதுக்காக அந்த இது ஹீட்டர் வச்சுருப்பாங்க. அது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம் மீட்டர் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் 8000 சொல்லிட்டேன், சாரி, அது 8000 800. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா 800 ரெவல்யூஷன் பர் மினிட்டில் சுற்றிட்டுருக்கு. இது ஸ்லோ ஸ்பீடில். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க அது ஏறிட்டே இருக்கும். இது ஸ்பீடோமீட்டர், இது எம்ஐடி டிஸ்பிளே. இதில் வந்துட்டு எவ்வளோ ஆவரேஜாக ஃபியூல் காட்டுது, எவ்வளோ ஃபியூல் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர், வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எல்லாமே இதில் தெரியும். அங்கே ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாபை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த நாபை இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா
இந்த மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ இன்ஜின் ஸ்பீடு சுற்றுதோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு கார் எப்படி ஓட்டணும், எப்படி கியர்லாம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ தேவைன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புது சேனல்ன்றதால சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.